காரணம் இல்லாம உங்களை பகைக்கிறவங்க இருக்காங்களா? நீங்க உண்டு உங்க வேலை உண்டு தான் இருக்கீங்க, ஆனா காரணம் இல்லாம உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்களா? பரிசுத்த வேதாகமத்துல கர்த்தர் சொல்றாரு, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இந்த வார்த்தையை விசுவாசத்தோட பிடிச்சு ஜெபிங்க, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படி செய்ததை ஆதியாகமம் 26 அதிகாரத்துல வாசிக்கலாம். ஈசாக்கு விதை விதைச்சு 100 மடங்கு விளைஞ்சது. ஆனா அந்த நாட்டு மக்கள் பொறாமப்பட்டு துறவையெல்லாம் தூர்த்து போட்டாங்க. ராஜாவும் இங்கிருந்து போயிடுன்னு ஈசாக்கை அனுப்பிவிட்டாரு. ஈசாக்கு தோன்ற துறவையெல்லாம் தங்களுடையதான் அவங்க சொல்லிக்கிட்டாங்க. ஈசாக்கு தள்ளி போய் வாழ ஆரம்பிச்சாரு. பிறகு ஒரு நாள் அந்த ராஜா சேனாபதி எல்லாரும் ஈசாக்கு கிட்ட வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நிச்சயமா கர்த்தர் உம்மோடு கூட இருக்காரு, அதனால எங்களுக்கும் உமக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணணும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொன்னாங்க. பொறாமை, ஒதுக்கப்படுதல், விரட்டப்படுதல் இதெல்லாம் மாறி உடன்படிக்கை பண்ற நிலைமை வந்தது. காரணம், ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தாரு. இப்போ உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னா உங்க சூழ்நிலையும் மாறும், எதிரிகளும் எதிர்ப்பவர்களும் உங்கள் பட்சத்துல வருவாங்க.